லட்டு போல மக்கா நபிகளாருடைய கரங்களில் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிற்குள்ளே வெற்றி வீரராக அடியெடுத்து வைக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ராணுவ படையை நிறுத்தி வைத்து அந்த வீரர்களுக்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு வைர உரை. நபிகளார் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். வ நஸர அப்தா, அவனது அடியாராகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வ அஸ்ஸ ஜுந்தா, அவனது படைகளுக்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா, அவன் மட்டுமே எதிரிகளை தனித்து நின்று அளித்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் தான் வர்றாங்க, அவங்க படையோடு வர்றாங்க, அவங்க தான் போய் மோதுறாங்க, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மோதல, நான் ஜெயிக்கல, நான் அடிக்கல, இந்த வெற்றிக்கு நான் காரணம் இல்ல, என்னுடைய உழைப்பு காரணம் இல்ல, என்னுடைய வீரர்கள் காரணம் இல்ல, நம்ம எல்லாம் படைத்த இறைவனே இதற்கு காரணம், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்றார்கள்.